இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும். எங்க ஊடுங்களை அடிக்கிறது தான் இந்த நாட்டோட வளர்ச்சியா சார்? இப்போ எங்களான வந்து ரோடு போட்டுன்னு போறதுக்கு ஒத்துக்கோங்க, வீடு கட்டி தரோன்னு காலையிலேருந்து மீட்டிங் போட்டுனுக்கிறீங்கல்ல, இதை டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கலாமே. அப்போ கேட்டு நாங்கள் ஒத்துக்கலான்னா நீங்கள் எல்லாம் மூஞ்சி பிடிச்சிருக்க முடியாது. அதனால இப்போ டெண்டர் விட்டு மூஞ்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் பொருள் வாங்குறதுலேயும் மூஞ்சி பிடிச்சிட்டு பண்ணுற ஃப்ராடு தனம்லாம் வெல்த்தி ஆகக்கூடாது தானே இப்போ ஊர் ஜனத்துக்கு முன்னாடி வேலை தரோம் வீடு கட்டி தரோன்னு வந்து நிற்கிறீங்க. புரியலையே. நாங்கள் பேசுகிற பாஷையே புரியலையா? எங்கள் லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் படிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸர்ஸாக வந்திருக்கோம். பச்சுந்தா புரிஞ்சிருமா? புரிஞ்சிருந்தா கல்லுக்கு மீன் பிடிக்க போறவன் லைஃபுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு கல்லூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி கன்னிகினரில் போய் குடி வைப்பீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழிலையும் செய்யக்கூடாத பண்ணிட்டீங்க. நாளைக்கு ஊர்ல எங்க கிரைம் நடந்தாலும் அங்கதான் போய் அக்கீஸ் தேடுவீங்க. இப்போ கிரைம் அங்க அதிகமா நடக்க போறதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஜனமா இல்ல அவங்களை அங்க எத்தனை போய் போட்ட நீங்களா? தம்பி, அதிகாரிங்க வருவாங்க போவாங்க. அண்ணன் நாங்கிறல்ல, நம்ம ஊர் சந்தைக்கு என்ன போகணுமோ அதை டெல்லியில இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துன்னு வந்துடுறேன். அவங்க எல்லாம் பரவாயில்லண்ணா, நம்ம லைஃப் தெரியாம பேசுறாங்கன்னு சொல்லலாம். உன்னெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப பயமாகுது. எத்துறீங்களா அன்பே? அவரா வெளியாலடா ஊருக்கு வாசனம் பேசினுக்கிற, அவரை போய் மரியாதை இல்லாம பேசினுக்கிற. தப்புடா அன்பே. என்ன பண்றது? நீங்க பேசியிருக்கணும். பேசியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு நாங்க எல்லாம் உங்க பின்னாடி வந்து நின்றுருப்போம். நீங்க என்ன பண்றீங்க? ஊருக்காக பேசுறோம்னா அச்சு விட்டுருவோன்னு நட்டுறீங்க. அன்பு, இதோட பேச்சை நிறுத்து. அதிகாரிங்க சொல்றதை கேட்டுன்னு போயினே இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எல்லாருக்கும்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் யாருக்கிட்ட என்னடா பேசுற? வேலு பேசி காம்ப்ரமைஸ் நீ பண்ணி உட்கார். ஏ அன்பு, இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்ததால சொல்றேன். இருந்தேன்னு சொல்ற. இங்க இருந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? ஊருக்காக பேசின ராஜன் அச்சு விட்டாங்க. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதனால உங்க லைஃப் நல்லா உண்மையிலே இருக்கும். சொல்லுங்க. இங்க இருக்கிற ஜந்துக்கோசரமா அவ்வளவு பெரிய ரோடு போடுறீங்க. இங்க இருக்கிற மிச்சம் மீதியும் திருடின்னு போட்டு தானே, அது எங்களை வச்சே திருடுறீங்க. நாங்க வளர்ந்த ஆத்தா குப்பையாக்கி உங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு குத்துறீங்க. ஆனா வேலைக்கு போற நோய் வந்து செத்து போறானே, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அதோ இந்த மாதிரி எங்க ஆளுங்களை வச்சு எங்களை மிரட்டுறீங்க, போலீஸை விட்டு அடிக்கிறீங்க. தேதானா வேலையா போச்சு உங்களுக்குலாம். தப்பாத்துக்காதனா, உன்னெல்லாம் வச்சுதான் இதை பண்ணுகிறானுங்க இவனுங்க. இவனுங்களுக்கு பயந்துட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டு போகணுமா? அதெல்லாம் வேற யாராண்டியாவது போய் சொல்ல இங்கே தான் இருப்போம். எங்கள் மேலே வேணா ரோடு போட சொல்லு. உங்களுக்கு உண்மையிலேயே எங்கள் ஜனத்து மேலே அக்கறை இருந்தா நாங்கள் வாயிரத்துலேயே எங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் கருத்து. ஊருக்கோசரம் தான் நான் பேசினேன். உன் மேலே மரியாதை இல்லாதெல்லாம் இல்லைண்ணா. நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்க தப்புண்ணா. இவ்வளோ நாள் அமீது மனு கொடுக்கணும், ஸ்டே வாங்கணும் சொல்லலாம். கவர்மெண்ட் ரோடு போட்டா நம்ம நல்லது தானே இருக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு 4 பேர் நல்லா அதுக்கோசரம் ஊரையே காலி பண்ண பாக்குறானுங்கன்னா யாரா இருந்தாலும் விடக்கூடாதுன்னு தான் தோணுது. இதெல்லாம் பண்ணனா பாலிடிக்ஸ்ல இருக்கணும். ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். தலைமுறையா மனுஷன் வாய்ந்த இடத்துல இருந்து தூக்கின்னு போய் ஆடு மாடு மாதிரி வேற இடத்துல போடணும்னு சொல்றானுங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஊருக்காரங்க நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த டைம்ல எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒன்னா நிப்போம். யார் நம்மளை காலி பண்றான்னு பார்க்கலாம்.